உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, நல்ல இடத்த கொண்டாங்க, பெரிய தலைவர்கள் செய்த தியாகத்தை சொல்லி கொடுங்க. அதோடு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இதை தான் முக்கியமாக சொல்ல வரேன், வெளிநாட்டில் கொண்டு போய் படிக்க வைக்காதீங்க. ஏன்னா கல்வியில் ஒரு காலத்தில் நம்ம நாடு பின்தங்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, உலக நாட்டில் ஒப்பிடும்போது எல்லா நாட்டு மக்களை விட இந்தியாவில் இருக்க மக்கள் தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்கங்கிறது மாற்று கருத்து கிடையாது. நாடார் என்றால் எதையும் நாடார், குறுக்கு வழியில் போய் சொத்து சேர்க்கக்கூடிய சிந்தனை இல்லாத ஒரு மக்கள் தான் நாடார். அதனால் உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு அந்த நாட்டுக்கு அப்படியே காவு கொடுத்துறாங்க. இப்போ அண்ணா காட்டாங்க 7 தலைமுறை 6 தலைமுறை தெரிஞ்சவங்க சொன்னாங்க. எனக்கெல்லாம் 3 தலைமுறைக்கு மேலே தெரியாது. இது உண்மையிலே வருந்தத்தக்க நிகழ்வு. இது எப்படின்னாச்சுன்னா, இப்போ நிறைய அண்ணன் தங்கை உறவுங்கிறதே தாண்டி நிறைய உறவுகள் இல்லாமல் போகிற சூழ்நிலை வந்திருக்குது. இதுக்கு நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களை குறைந்தது 3 அல்லது 4 பிள்ளைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக முதல்வர் ஒரு கட்டத்தில் இந்த சமுதாயம் மூவேந்தர்களுடைய வழித்தோன்றல் இவங்கெல்லாம் நாடாண்ட குடிமக்கள்னு சொல்லும்போது, அப்படிலாம் இருந்தவங்க எப்படி ஆலயத்துக்குள்ளெல்லாம் விடாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தா அந்த நாடை அந்த மக்களை எப்படி அரசாங்கத்துக்குள்ள ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும், ஆலயத்துக்குள்ள விடல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா பல வழியில அழிக்கலாம், அந்த காடுல எழுதியிருந்தாங்க. அதை மாதிரி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மதங்கிற போர்வையில நம்ம சமூகத்தை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கான். நாம் மறந்த கலாச்சாரங்களை மீட்டெடுக்க வேண்டும். நாடார்கள் ஆகிய நம்மளுக்கு கட்டாயம் முடியும் என்பதை நம்ம முருகானந்தம் ஐயா அவர்கள் அழகுற சொன்னாங்க. திருவிழாக்கள் நடக்கணும், அங்கே உறவு முறைகளை அழைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்ம பிள்ளைங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு அழகுற கூறிய முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிவமுருக ஆதித்தன் அவர்களை பேச வரும்படி அழைக்கின்றோம். நாடார் குலத்துக்கு வலிமை சேர்க்க ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முருகானந்தம் அவர்களுக்கும், நாடார் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வருகை தந்துள்ள எனது அருமை சகோதரர்களுக்கும் காலை வணக்கம். நான் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இப்படி சங்க விஷயங்கள், கட்சி சார்பு அல்லாத நிகழ்ச்சியில் அதிகமாக பேசுகிறது இல்லை. ஏன்னா அதுக்கு மாதிரி சூழ்நிலைகளை ஏற்பட்டதில்லை. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களை முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு வரல. ஆனால் கட்சியை பற்றி பேசினா இப்போ 1 மணி நேரம் பேச முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாடார் என்பவர், அதாவது பொதுவாகவே நாயன்மார்கள், இதுக்கு முன்னாடி நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க, இது எல்லாமே நம்முடைய சமுதாயம் சேர்ந்த விஷயத்தை நம்முடைய பெருமையை கொண்டாடுற காரணமே நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சாதிச்சாங்க, அவங்களுக்கு வழி நடக்கணும் அப்படிங்கிறது தான். நமக்கு தெரிய நம்ம நாடார் குலத்துக்கு ஒரு பெருமை சேர்த்த தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி அது ஒரு பெரிய இலக்கணமாக எல்லா தலைவர்களும் போற்றி புகழக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர். அதுபோல் ஒரு தலைவரை நம்ம மக்களும் அதில் கொண்டு வர வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய இனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற திருக்குறளுக்கு வழி சேர்க்கிற மாதிரி இருந்தால் புகழோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, நல்ல இடத்த கொண்டாங்க, பெரிய தலைவர்கள் செய்த தியாகத்தை சொல்லி கொடுங்க. அதோடு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இதை தான் முக்கியமாக சொல்ல வரேன், வெளிநாட்டில் கொண்டு போய் படிக்க வைக்காதீங்க. ஏன்னா கல்வியில் ஒரு காலத்தில் நம்ம நாடு பின்தங்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, உலக நாட்டில் ஒப்பிடும்போது எல்லா நாட்டு மக்களை விட இந்தியாவில் இருக்க மக்கள் தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்கங்கிறது மாற்று கருத்து கிடையாது. மற்ற நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாம் இந்தியா மட்டும்தான் பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறோம். அதை நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆசிய கண்டத்தில் இருந்த நாடை பார்த்தாலே தெரியும். சைனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஆப்கானிஸ்தான் எல்லாருமே சிரமப்படுறாங்க. நாம் மட்டும்தான் நிம்மதியாக வாழ்கிறோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் சன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள 2 பாகுபாடு, சியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் சொல்லி முஸ்லீம் மக்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடக்கு, கொலையில் தான் முடியுது. அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கும்போது இந்தியா ஒரு நல்ல நாடு, நல்ல இடத்துல நாம் இருக்கோம். நாம் நாடார் என்றால் எதையும் நாடார், குறுக்கு வழியில் போய் சொத்து சேர்க்கக்கூடிய சிந்தனை இல்லாத ஒரு மக்கள் தான் நாடார். அதனால் உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு அந்த நாட்டுக்கு அப்படியே
காவு கொடுத்துறாங்க. ஏன்னா நிறையா வெளிநாட்டுக்கு போய் படிக்க வச்சு அங்கேயே ஒரு வேலையை பார்த்து கடைசியில் அங்கேயே ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிச்சுட்டு ஒன்று லவ் பண்ணுவான், இல்லை இங்கேருந்து கட்டிட்டு போனாலும் அங்கேயே ஒரு குழந்தைய பெற்று பிறகு அவங்களுக்கு நேஷனாலிட்டி வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி அடுத்த வம்ச வழி அங்கேயே போயிடும். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம நாட்டுக்கு கட்டாயம் தேவை. நல்ல உழைப்பாளி நம்முடைய ரத்தத்திலே ஊர்னது. அதிகமாக உழைக்கக்கூடிய சிந்தனை கொண்ட மக்கள் நம்ம மக்கள் தான். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கடைபிடிங்க எப்படி என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று தங்களுடைய கருத்துக்களை அழகுற கூறி மூத்தோர்களை வழிநடத்த வேண்டும் என்று கூறியும் வாழ்ந்தால் புகழோடு வாழ வேண்டும் என்று கூறிய ஐயா சிவமுருக ஆதித்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உமன் சேவா ட்ரஸ்ட் அவர்களை உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வில் என்னை பங்கேற்க அழைத்ததற்கு எனது அருமை சகோதரர் பெருமதிப்பிற்குரிய முருகானந்தம் அண்ணாச்சி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் முன்னிலை வகிக்கும் அன்பு சகோதரர் அண்ணன் கரிகோல் ராஜ் அவர்களையும் மற்றும் என்னுடன் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி இந்த இனிய காலை வேளைகளை எனது கருத்துக்கள் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே சமுதாய அமைப்புகள் சார்ந்த நிகழ்வை எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது மிகப்பெரிய பாராட்டுக்குள்ளது. கட்சி சார்ந்தோ இல்லை சங்கம் சார்ந்தோ செய்வது பல பேர் கூடி நின்று தேர் இழுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி சமுதாய இது செய்யும்போது அதுக்கு நிறைய தடங்கல்கள், எதிர்ப்புகள், அதுக்கு சரியான பொருளாதார உதவி, சப்போர்ட் எல்லாமே இல்லாமல் இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட அத்தனை நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செய்து வரும் அன்னை இப்போ பத்திரகாளி அம்மன் ட்ரஸ்ட்னு ஒன்று ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் அந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் மனமார மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அப்புறம் முந்தி காலத்துலலாம் சொல்லுவாங்க, நம்மளோட பாரம்பரியங்களை அழிக்கிறதுக்காக படையெடுத்து வரும்போது அத்தனை விஷயங்கள் கொண்ட எல்லா ஓலைச்சுவடிகளையும் நமது ஆன்றோர்கள் முன்னோர்கள் எல்லாரும் அதை கட்டி கிணத்துக்குள்ளே போட்டு பாதுகாப்பாங்கன்னு. அப்போ நம்மளுக்கு அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்மக்கிட்ட ஏராளமாக இருக்குது. இப்போ அண்ணா காட்டாங்க 7 தலைமுறை 6 தலைமுறை தெரிஞ்சவங்க சொன்னாங்க. எனக்கெல்லாம் 3 தலைமுறைக்கு மேலே தெரியாது. இது உண்மையிலே வருந்தத்தக்க நிகழ்வு. இது எப்படின்னாச்சுன்னா இப்போ நிறைய அண்ணன் தங்கை உறவுங்கிறதே தாண்டி நிறைய உறவுகள் இல்லாமல் போகிற சூழ்நிலை வந்திருக்குது. இதுக்கு நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களை குறைந்தது 3 அல்லது 4 பிள்ளைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம வலியுறுத்தணும். நாமளே சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு, ஏப்பா ஒரு பிள்ளை சரி போதும், 2வது என்னாச்சுன்னா 2 பெத்தாச்சுலாம் என்னமோ போதுன்றோம். கண்டிப்பா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்மளோட பாரம்பரியம் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பா நம்மளோட வளர்ப்பு முறை அதிகபட்சமாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை நல்லா கவனிக்கணும், பாரம்பரியத்தை போற்றணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட கோயில் கொடை அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வெளியெடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் மிந்தி எங்கே போனாலும் சிவராத்திரி டைம் பாவடைச்சட்டை இல்லை பாவடைச்சட்டை பட்டு பாவடைச்சட்டை தாவணியோட பிள்ளைங்க நடமாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போல்லாம் சிவன் கோயிலுக்கு ராத்திரி 12 மணி பூஜை 1 மணிக்கெல்லாம் போயாச்சுன்னா நம்ம பெற்றோர்கள் இல்லாமல் பிள்ளைங்க இந்த மாதிரி உடைகள் அணிய மாட்டாங்க. ஒன்று ஜீன்ஸ் போட்டு வராங்க, இல்லை ட்ரௌசர் போட்டுட்டு கூட்டிகிட்டு வராங்க. இது சாதாரணமாக நடக்குது சென்னை மாதிரி ஊர்கள் எல்லாம். ஸோ அதையெல்லாம் நம்ம பெற்றோர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி நம்மளை வழி நடத்தினாங்களோ அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நம்மளோட பாரம்பரியத்தை போற்றணும். பாரம்பரியம் போற்றும் போது கண்டிப்பாக நமது சமுதாய பெருமைகள் அனைத்தும் அடுத்த கட்டத்துக்கு போகும். எங்கள் ஊரில் கோயில் கூட, எங்களோட குலதெய்வம் கோயில் கூட ராத்திரி எல்லாம் சப்பரம் எடுத்து என்னோட ஊர் ஆறுமுகநேரி காலையில் தான் இறக்குவாங்க. நான் என் 2 பசங்களையும் என்னெல்லாமோ சொல்லி எதனாலும் சொல்லி 2 பேரையும் சப்பரத்துக்கு பின்னாடி தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டோ ஏதோ போயிட்டு காலையில் அவங்க இறங்கி பூக்குழியில் தண்ணி எடுத்து ஊற்றுனாதான் எங்கள் வீட்டில் கோயில் கூட நிறைவான மாதிரி ஒரு சந்தோஷம். அதை நான் என் பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்த்துருக்குறேன். ஸோ பிள்ளைங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த
ஆவணி 1ஆம் தேதி அம்மா லீவ் போட்டுறோம் வந்துடுறோம் அப்படின்னுங்கிற மாதிரி நாங்கள் அந்த கோயில் திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டம் நான் இதை எதுக்கு பெருமையாக சொல்கிறேன்னாச்சுன்னா, என் பிள்ளைங்க கண்டிப்பாக இதை செய்வாங்க. இது செய்யலைன்னா நம்மளுக்கு குறை வருமோ அப்படின்னுங்கிற ஒரு பயத்திலையாவது செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இறைபக்தியை ஊட்டி வச்சிருக்கிறோம். நம்ம பாரம்பரியத்தை போற்றுங்கள். அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம்ம எல்லாருமே அந்த நோக்கில் உள்ளவங்க தான் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் அதை நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம அவங்களுக்கு அதை புரிகிற மாதிரி அதை சொல்லிக்கொண்டு சேர்ப்பது தான் நம்மளோட தலையாய கடமை. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புக்கு, சமுதாய சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டு அழைத்து இந்த மாதிரி பெருமைப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓலைச்சுவடியின் பெருமைகளையும் கூறி, குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் 4 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உயரிய கருத்தினை கூறிய கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் நன்றியை கூறுகிறேன். அடுத்தபடியாக திரு செல்வராஜ் நாடார் அவர்களை பேச வருமாறு மேடைக்கு அழைக்கிறேன். பொருளாளர் தட்சிணமாறார் நாடார் சங்கம் திருநெல்வேலி. இங்கே குழுமியிருக்கிற சான்றோர் குல பெருமக்களுக்கு முதல்கண் என் அன்பான வணக்கம். நான் வந்த உடனே மேடம் பேச சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மாழ்வார் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம மூதாதையார் அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு நம்ம சமூகத்தில் யாருக்குமே தெரியாது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஏதோ கொஞ்சம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் வருது. இந்த கருத்துக்களை நம்ம எல்லா பகுதியிலையும் மத்தியிலையும் நம்ம அதை கொண்டு போனோம். ஏன்னா நம்முடைய சமுதாய வளர்ச்சியில் நம்ம தொழில் ரீதியாக வளர்ந்துட்டோம்னு சொல்லி மாறுதட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தை எல்லாம் நம்ம இழந்துட்டோம். இந்த பாரம்பரியத்தை எடுக்கணும்னா நம்முடைய சின்ன குழந்தை பருவத்திலே நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத சொல்லணும். பெரும்பாலான இடத்துல என்ன சொல்லுவோம்னா, நம்மளை நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ளே போக மாட்டோம், அதனால நமக்கு ஒரு பெரிய மரியாதை குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டம் நம்ம மக்கள் மத்தியில் புகுத்து நம்ம இனத்தையே நம்ம அழிச்சிட்டோம். இதனால தான் நம்ம சமூகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை அழிக்கணும்னா பல வழியில் அழிக்கலாம். அந்த காடுல எழுதியிருந்தாங்க. அதை மாதிரி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மதங்கிற போர்வையில் நம்ம சமூகத்தை 2ஆ பிரித்து வச்சிருக்கான். இது யாரு பிரிச்சாங்கன்னு சொல்றதை விட நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் எட்டிச்சாங்கிறது தெரியல. அதனால பாரம்பரியம், கலாச்சாரம், நம்மளுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் நம்முடைய சங்கம் இன்னைக்கு கரிக்குவல் இந்த இடத்துல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சங்கங்களையும் நம்ம அரசு உரிமைகள், நம்முடைய வளர்ச்சியை பற்றி பேசுவதை விட நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இன்னைக்கு நம்ம சொன்னாலே நம்ம சமுதாயத்துக்காரனே நம்ப மாட்டான். நம்ம எப்படி நம்ம நாடை ஆண்டிருப்போம், நாட்டில் ஆண்டவன்னு சொன்னால் நம்ம அதே நம்ப மாட்டான். அது நம்ம ஐயா பெரியவர் மாதிரி உள்ள ஆட்கள் பல இடத்துல பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம சமுதாயத்தில் ஓரளவாவது நாடார் சமுதாயத்தை பற்றி நம்ம நாடார்கள் சொன்னால் நம்ப மாட்டான். வேற யாராவது சொன்னால் ஓ இப்படி இருந்தோமா அப்படிங்கிறதுக்கே ஒரு உதாரணம் இருக்குது. தமிழக முதல்வர் ஒரு கட்டத்தில் இந்த சமுதாயம் மூவேந்தர்களுடைய வழித்தோன்றல் இவங்கெல்லாம் நாடாண்ட குடிமக்கள்னு சொல்லும்போது அப்படிலாம் இருந்தவங்க எப்படி ஆலயத்துக்குள்ளெல்லாம் விடாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தா அந்த நாடை அந்த மக்களை எப்படி அரசாங்கத்துக்குள்ள ஒரு மரியாதை இல்லாம இருக்கும், ஆலயத்துக்குள்ள விடல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அந்த இடத்துக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உள்ள இருந்தேன். அந்த பத்திரிகைக்கு அது செய்தி வரும்போது உங்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டாங்க. அப்போ அதுல ஒரு முக்கியமான பிரமுகர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு அரசு அழியும் போது இன்னொரு அரசு ஆட்சியை பிடிக்கும். அப்படி பிடிக்கும் போது அதுக்குள்ள முன்னோர்களை பழி வாங்குவாங்க. அப்படி பழி வாங்கப்பட்டதுனாலதான் நாடார்கள் ஆலயத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா நாடார்களுக்கு தனி ஒரு அங்கீகாரம், ஆலயங்கள்ல தனி ஒரு வாசல். ஏன்னா இது ஒரு அரச குடி அப்படிங்கிறதுனால, அரச குடின்னு சொல்றதோட ஒரு போர்க்குடி அப்படி இருந்ததுனால அந்த தனி வாசலை முதல்ல க்ளோஸ் பண்ணி இவங்களுக்கு மட்டும் என்ன தனி அங்கீகாரம்னு சொல்லி விஜயநகர பேரரசு என்னைக்கு நம்ம அந்த நாட்டுக்குள்ள வந்தானா அன்னைக்குதான் நம்மளோட ஆதிக்கங்கள் இழந்தது. நாடார்கள் எப்பவுமே ஒரு வைராக்கியம் உள்ளவங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்றாங்கள, நமக்கு கோயிலுக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருந்தான். இதனால கோயிலுக்குள்ளே போக முடியாத சமுதாயத்தில் நம்மள ஒரு ஆள் ஆயிட்டோம். சமீபத்தில் இன்னைக்குள்ள மீடியாக்கள் இன்னைக்குள்ள இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. அதனால காலத்துல நம்ம புறந்தள்ளப்பட்டோம். அதுக்கு பிறகு வெளிநாட்டினுடைய ஆதிக்க படையெடுப்புல நம்ம எல்லாம் பல்வேறு மதங்களை சார்ந்து இன்னைக்கு சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் கல்ச்சர்லாம் இழந்து இருக்கிறோம். இன்னும் ஆண்டோர்கள்லாம் நிறைய பேர் நிறைய பேச வேண்டியிருக்கு. இதெல்லாம் சமுதாயத்துல பள்ளிக்கூடத்து லெவலில் நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும்.
அதனால எல்லாருடைய கருத்துக்களையும் இந்த இடத்துல நானும் தெரிகிறதுக்கு விருப்பப்படுறேன். ஐயா மாதிரி ஆட்கள் நம்ம சமுதாயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க, உங்களுடைய கருத்துக்களை கேட்டு விடைபெறுகிறேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.